வணக்கம். எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு பணம் அனுப்பிட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக பேமெண்ட் அனுப்ப வேணாம். மாதம் 10 ரூபா அது மட்டும் அனுப்புனா போதும். ஏன்னா ஒவ்வொரு மாதம் இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நாங்கள் மியூச்சுவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட தொடர்ந்த ஆதரவு தான் எங்களுக்கு வேணும். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் எங்களோட QR கோடு. கோவை பகுதியில் இருக்கிற டிகிரி முடித்தவங்களோ முடிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் பெண்கள் வேலை வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எடிட்டிங் தெரிஞ்சவங்கன்னா ஓகே, தெரியாதவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாலும் பரவாயில்ல, நாங்களே உங்களை கிளாஸுக்கு அனுப்பி நாங்களே வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ண வேண்டிய எண் உங்களுக்கு தெரியும், 9944422287. வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. ஸ்டாண்டப் காமெடியன் மகாவிஷ்ணுவுக்கு வணக்கம். மதுரை மகா, மதுரை மகான்னு சொல்லலாம். மதுரை மகா, மகாவிஷ்ணு ரெண்டும் ஒன்று தானே? சரி, உங்கள் ஸ்டாண்டப் காமெடியை நாங்கள்லாம் ரசித்து பார்த்துருக்கோம். ஆனால் உங்களால் இவ்வளோ சீரியஸாக காமெடி பண்ண முடியும்னு தெரியாமல் போயிடுச்சு. அதுவும் சாதா காமெடியெல்லாம் இல்லைங்க, சிஎம்லேருந்து பள்ளிக்கல்வித்துறை வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கு வேலை வாங்கியிருக்கீங்க. அமெரிக்கா போயிருக்கிற எங்கள் சிஎம்ஏ இந்த மகாவிஷ்ணுவோட இந்த நடவடிக்கையை பார்த்து வியந்து போய் ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. எனக்கும் தான் பிடிச்சிருக்கு உங்கள் போதனைகள். ஏப்பா என்னமா டேட்டா வச்சுருக்கீங்க? 67,000 குருகுலங்கள், 3 லட்சம் குருகுலங்கள் நாடு முழுக்க. அன்னைக்கெல்லாம் கல்வி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த பீகார் பக்கம் ஒரு குருகுலம் இருக்கு, அதுக்கு பேரு தெரியல. ஏங்க அங்கே படித்தவர் தான் ஜார்ஜ் ஸ்டீவன்சன். அங்கே படித்து அங்கே இருக்கிற வேதம் மந்திரங்கள் எல்லாம் படித்து அந்த மூலியமாக தான் நீராவி ட்ரெயினை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு போகிற எல்லா ட்ரெயினுக்கும் அதுதாங்க அஸ்திவாரம். இந்த தொடர் வண்டியை எங்கிருந்து தெரியுமா அவர் கண்டுபிடிச்சாரு? இந்த ராமேஸ்வரத்தில் கூட ஒவ்வொரு கல்லா போட்டு பாலம் கட்டினாங்கல்ல, ஒவ்வொரு கல்லா போட்டால் அது தொடர்னு ஆகும். ஒரு மனுஷன் நடந்து போனால் தான் தொடர் பாதைன்னு ஆகும். இதுவே வண்டி போச்சுன்னா அது தொடர் வண்டின்னு ஆகும். இப்போ ஏற்பட்ட தொடர் வண்டியை கண்டுபிடிச்சவர் தான் அந்த குருகுலத்தில் பயின்றவர். அப்புறம் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் நம்ம குருகுலத்தில் படித்தவர் தாங்க. அவர் என்ன ஊப்பிக்காரரு, அங்கே படித்த அந்த வேதங்கள்னால தாங்க அவர் எலக்ட்ரிசிட்டிங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. அதுவும் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாரு? அர்ஜுனனும் பீமனும் கடாயுதத்தை வச்சு மோதும் போது அந்த உரசும் போது வர ஒளியை வச்சு என்னடா இந்த ஒளி இது என்ன அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏங்க தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் ஊபியில் குருகுலத்தில் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான்லாம் பாருங்க இவ்வளோ பிரைட்டாக உட்காந்து படிக்க முடியுமா? பாருங்க, இத்தனை லைட்டை வச்சு வீடியோ பேசிட்டு இருக்கேன். பாருங்க, பின்னாடி ஷேடோவுக்கு தனியாக டார்ச் வச்சிருக்கேன். இதெல்லாம் யாருனால? எல்லாம் குருகுலத்தினால. அப்புறம் இதோட முடிஞ்சு போயிடாதுங்க. ரைட் பிரதர்ஸ் தெரியும்ல, அவங்க நம்ம திருநெல்வேலி குருகுலத்தில் படித்தவங்க. அவங்க என்ன படித்தாங்கன்னா இங்கிருந்து இலங்கைக்கு புஷ்பக விமானத்தில் போனதா படிச்சிருக்காங்க. அந்த ரைட் பிரதர்ஸ் உடனே போய் ரெஃபரெல்லாம் பண்ணி பார்த்தா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ரெஃபரன்ஸும் கம்பராமாயணத்தில் இருந்திருக்கு. ஏங்க அதை எடுத்துக்கின்னு ரெஃபர் பண்ணி பார்த்தா அதை படித்து இந்த பக்கம் செய்யலாம் வேணாம், அதெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சதுமே விமானம் வந்துடுச்சு. அம்பட்டு என்ஜினியரிங் மூலையோட தாங்க கம்பராமாயணத்தை கம்பர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் குருகுலத்தில் படிச்சுட்டு இருந்த விஞ்ஞானிகள் குருகுலத்திலேயே படிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டு போட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து படித்ததுனால தான் எங்கள் மயில்சாமி அண்ணாதுரை, வீரன் முத்துவேல், அப்புறம் மேடம் ஒருத்தங்க, அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, கமெண்ட்ல என்ன பேருங்கிறது நீங்களே சொல்லிடுங்க. இவங்கெல்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க, குருகுலத்தில் படிக்கலைங்க. குருகுலத்துல எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கட்டம் போட்டு சொல்லலாம், பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கத்தை தான் விரிச்சு வச்சா பலதும் தெரியுதே. அதை விட்டு போட்டு சாந்திராயன் 1, சாந்திராயன் 2, சாந்திராயன் 3ன்னு ராகு கேது பஞ்சாங்கத்தில் தான் இத்தனை வந்துருச்சே. அதனால தாங்க சொல்கிறேன், எல்லாத்தையும் குருகுலம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லித்தரேன். இதில் கூடுதல் ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குங்க. தமிழர்கள் மாண்பையும் தமிழர்களோட அறிவியலும் தமிழர்களோட அறிவையே சிதைச்சது யாரு தெரியுமா? வேற்று நாட்டவர்கள். ரொம்ப தூரம்லாம் போயிட வேணாம், ஆங்கிலேயர்கள். அவங்க வந்து தான் இப்படி ஒன்றும் காக்காத கல்வியை நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கல்வியை படித்து மிஞ்சி போனால் நீ என்ன ஆக முடியும்? ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், இல்லை அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போய் பெரிய வேலையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் தான் உன்னால் கற்றுக்க முடியும். போன பிறவியில் நீ என்னவா பிறந்தன்னு உன்னால் கற்றுக்க முடியுமா?
இந்தா போகுதே பண்ணி. இது யாரு தெரியுமா? இதுதான் போன ஜென்மத்துல பல்லவரோட சக்கரவர்த்தி. இந்த பல்லவ குலத்தையே தோற்றி வைத்த சக்கரவர்த்தி அன்னைக்கு இருந்த ஏதோ குருக்கு விரோதமான வேலையை பார்த்துட்டாரு. மிஞ்சி போனா என்ன பண்ணியிருப்பாரு? குரு ஏதாவது ஃபிகர் கேட்டிருப்பாங்க, இவரு சப்ளை பண்ணியிருக்க மாட்டாரு. அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் இதை தான் கேட்டுக்கிறாரு. அப்படி கேட்ட குருக்கு இவரு கொடுத்துருக்க மாட்டாரு. உடனே குரு என்ன பண்ணியிருப்பார்? நீ அடுத்த ஜென்மத்துல பண்ணியாக பிறப்பாய் அப்படின்னு சபிச்சிருப்பாரு. அந்த பல்லவர்கள சக்கரவர்த்தி தான் இந்த பண்ணி. இந்த போகுதே கழுத. அது யாரு தெரியுமா? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா, நீங்களும் 4 கதையை கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஏங்க, மறைக்கப்பட்ட கதைங்க இதெல்லாம் உலகம் முழுக்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். போட்டு விடுங்க. இந்த பண்ணி யாரு, இந்த கழுதை யாரு, அந்த மாடு யாரு, இந்த எருமை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உண்மையா இந்த மகாவிஷ்ணுங்கிற பிசாசு யாருங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டுமே. எல்லாம் கதை கமெண்ட்ல போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி சொல்லி கொடுக்குற அறிவு தான் மெய்யியல். இந்த பிறவியில ஏதோ பெரியாரு, வெள்ளைக்காரன், அம்பேத்கர் இவங்கெல்லாம் இருந்ததுனால நீ படிச்சிட்ட. அடுத்த பிறவில நீ என்ன ஆவ அப்படின்னு யார் உனக்கு சொல்லி கொடுப்பா? அதுக்கு தான் மகாவிஷ்ணுவாக நான் அவதரிக்கிறேன். இந்த வாத்தியாருங்கெல்லாம் புக்கில் இருக்கதான் சொல்லி கொடுப்பாங்க. படிச்சா வேலை மட்டும்தான் கிடைக்கும். என்னை எதிர்த்து பேசினாரே ஒரு வாத்தியார், அவருக்கு என்ன அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன்? அவருக்கு மெய்யியலும் தெரியல, பொய்யியலும் தெரியல. ஒரு வெறும் வாத்தியார் தான். அப்ப மற்ற வாத்தியார்கள்லாம் அவங்கள எவ்வளவு புனிதமானவங்க. அவரு கோவப்படுறாரு. சார், மகாவிஷ்ணு எவ்வளவு பெரிய ஞானியே, அவர் பேசிட்டு இருக்காரு, சத்த அமைதியா இருங்கோ. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லி கொடுங்க. மிச்சம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதை அந்த புண்ணியவான் வாயிலிருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் குழந்தைங்க படிச்சாங்கன்னா வேற லெவல்ல போயிடுவாங்க சார். பாவம் புண்ணியம்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம என்னதான் பண்ண போறான்னு சொல்லுங்க. இப்ப இந்த பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதே போன ஜென்மத்துல அந்த பிள்ளைங்க பண்ண பாவங்க. போன ஜென்மத்துல குருகுலத்துல கூட அவங்க பறிச்சிருக்கலாம். ஆனா ஏதோ சாதியில சின்னவங்க போல, அதனால அவங்களையெல்லாம் உள்ள விடல, வெளியே அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு தான் சின்ன சாதிங்கெல்லாம் படிக்கிறதுக்கு தானே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றேன், நீ சின்ன சாதியா இருக்கனால இதெல்லாம் படிக்காத. உனக்கு பாவம் புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, அதைத்தான் நீ தெரிஞ்சுக்கணும். சூத்திரன் கல்வி கத்துக்க கூடாது அப்படிங்கிறது வேதத்துல இருக்குது. வேதத்தை விடவா இந்த வரலாறு புத்தகம் உங்களுக்கு பெருசா போச்சு? அட, இந்த வள்ளுவர் யாரு தெரியுமா? வள்ளுவர் யாரு தெரியுமா? அட, இந்த வள்ளலாறு அவர் யாரு தெரியுமா? இந்த திருமூலர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? வள்ளுவர் எழுதின அந்த புத்தகத்தை, அந்த ஓலைச்சுவடிய தீயில போட்டு எரிக்க பிளான் பண்ணாங்க. யார் இதெல்லாம் பண்ணது? ஆங்கிலேயர்கள். இப்படி ஆங்கிலம் அதை எரிக்க பார்த்தப்ப குருகுலத்துல படிச்ச பிரான்ஸ் வைட்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிற குருமகான் சன்னிதானம் தான் திருக்குறளே நமக்கு பாதுகாத்து கொடுத்தாரு. அவர் மதுரையில இருக்கிற குருகுலத்துல படிச்சவருங்க. இந்த மகா சன்னிதானம் மட்டும் நம்ம குருகுலத்துல படிக்காம போயிருந்தாருன்னா இந்த திருக்குறள் புக்கே நமக்கு கிடைச்சிருக்காதுங்க. இப்பேற்பட்ட குருகுலத்துல எல்லாம் நீங்க படிக்காம இந்த பாலா போன கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மகாவிஷ்ணு வந்திருக்கேன். நான் வந்து ஸ்டாண்டப் காமெடியன் தான். இப்பெல்லாம் நான் சீரியஸாவே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, என் காமெடிய சிரிச்சு தாங்க முடியாம ஒரு வாத்தியார் என்ன நினைச்சு திட்டுறாரு. சீரியஸாவே காமெடி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு கொஞ்ச நாள மறந்தே போயிட்டோம். இந்த பேட்டி கொடுத்துட்டார்ல, அவரே தான் எங்க பிள்ளைங்களெல்லாம் இடையில டிஸ்னி வேர்ல்டு பாக்குறதுக்கு அமெரிக்காலாம் கூட்டிட்டு போனதா கூட கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம்தான், ஆனா இதுவும் அவருக்கு வேணும். ஏன்னா கொஞ்சம் கண் அசைஞ்சா பொசுக்குனுள்ள வந்துடுறாங்க. அட, சட்ட அமைச்சர் ரகுபதினு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள வந்து ராமராட்சி தான் நடக்குதுன்னு சொல்லி போட்டாரு. அப்புறம் எங்க சேகர் பாபு, அவரும் அதே மாதிரிதான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரு. அப்படியே வரிசையா நிறைய மாநாடு நடத்திடுவாரு. அப்புறம் ஸ்கூல்ல இதெல்லாம் கொண்டு வரணுமா வேண்டாமா? இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்த ஜென்மத்துல என்னவா இருக்க போறோம்னு தெரிஞ்சா, ஒரு வேளை பண்ணி மேய்க்க போறவங்களா இருந்தா இப்பவே பண்ணி மேய்ச்சி பழகிக்கலாம்ல. ஏன்னா பண்ணி மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, எருமை மேய்க்கிறதுன்னு இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கலாம்ல. அதாவது அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா தான் பிறக்க போறேன்.
அதனாலதான் மகாவிஷ்ணுவோட வீடியோவை விழுந்து விழுந்து பார்த்தேன். ஏன்னா அடுத்த ஜென்மத்துல யூஸ் ஆகும்ல. என் தம்பி, கல்வினா என்னன்னு தெரியுமா? முதல்ல இத்தனை நான் சீரியஸா பேசிட்டு இருந்தேன், இப்ப நான் காமெடியா தான் பேசுறேன். கல்வினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த குருகுலத்துல யாரெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? குருகுலத்துல என்ன சிலபஸ் இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஒரு 1000 வருஷத்துக்கு மேல குருகுலம் இருக்கு. அந்த குருகுலத்துல படிச்ச யாராவது ஒருத்தங்க போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா? ஏதோ ஒரு நல்லதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்களா? அவ்வளவு ஏன் நீ பேசிட்டு இருக்கிற மைக்கு, அதை யாரு கண்டுபிடிச்சா? அதையும் தாண்டி போனா நீ போட்டுக்க சட்டையும் வேட்டி யாரு கண்டுபிடிச்சா? அதையும் தாண்டி யூடியூப்ல எல்லாம் பீத்திட்டு இருக்கே, அதை யாரு கண்டுபிடிச்சது? குருகுலத்துல படிச்ச எல்லாரும் இந்த சமூகத்துக்காக கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பொது சமூகம். பொது சமூகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்காக கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? பிண்டம் வைக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உன் தோப்பனார் செத்து மேல போயிட்டார், அவளுக்கு பிண்டம் வச்சனா வந்து சாப்பிடுவார். அவருக்கு பிண்டம் வச்சு சோறு விட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிண்டம் வைக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு படிப்பு, அதுக்கு ஒரு குருகுலம் வேற. அது உலகம் புகழ் பெற்றிருந்துச்சு. அதை வேற ஆங்கிலேயர்கள் அழிச்சு போட்டாங்க. குருகுலத்துல பெண்களோட நிலையே என்னவா இருந்ததுன்னு தெரியுமா உனக்கு? சரி, நீ மனுஷனா இருந்தா அதெல்லாம் பேசினா புரியும். நீ ஒரு பிறவி சங்கி, உங்ககிட்ட போய் என்னத்த பேசுறது? ஆனா உன்னை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் விட்டுட்டாங்க பத்தியா? அந்த கல்வி அமைச்சரையும் அந்த கல்வி அதிகாரியும் அந்த ஹெட் மாஸ்டரையும் தான் சொல்லணும். அவங்க தான் பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் ஹெட்டா இருக்கிற சிஎம்மும் தான் பதில் சொல்லணும். அப்படி பொறுப்பேற்றுக்க வேண்டிய சிஎம் பொறுப்பா உனக்கெல்லாம் பதில் போட்டிருக்காரு. கல்விங்கிறது அறிவியல் வளர்ச்சியை நோக்கிய பயணத்துல தான் என் மாணவர்களை கொண்டு போகும், ஒன்னும் வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது நடந்திருக்கவே கூடாதது நடந்துருச்சு, நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கலைன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும். அவர் பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்காரு, இது நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கு, இதுக்கான நடவடிக்கையை நாங்க எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஒத்த சங்கி ஊடுருவி மொத்த கல்வியுமே கெடுக்க பார்த்துருக்கு. எப்பவுமே தமிழ்நாட்டோட கல்வி தரத்து மேலேயும் கல்வி சிலபஸ் மேலேயும் இந்த சங்கிகளுக்கெல்லாம் பயங்கரமான கண்ணு இருக்கு. ஏன்னா இதுதான் குருகுலத்தை வென்ற கல்வி, அறிவியலை அப்படியே ஏற்றுக்கொண்ட கல்வி, சமூகத்தையே புரட்டி போட்ட புரட்சி கல்வி. இந்த முயற்சி அடுத்த தளத்துக்கு போயிடவே கூடாதுன்னு தான் இந்திய பார்ப்பனியம் இன்னைக்கும் முட்டுக்கட்டை போடுறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு. என்னோட தமிழக கல்வி அமைச்சரையும் முதலமைச்சரையும் நான் நம்புறேன். இதுக்கு நீங்க எடுக்க போற நடவடிக்கை இன்னொருத்தன் இப்படி கல்விக்குள்ள பேசுறதுக்கு யோசிக்க கூட கூடாது. கிட்டத்தட்ட மிக கொடூரமான குற்றம், பாலியல் குற்றத்தை விட மேலையான குற்றத்தை தான் அவன் பண்ணியிருக்கான். அத்தனை மாணவர்களையும் அறிவியலாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்கான். இது அங்க இருக்கிற மாணவர்களோட திறனையும் அறிவையும் குறைப்பதற்கான முயற்சி. எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, ஜஸ்ட் கீழ்ப்படி. இது எவ்வளவு மோசமான சொல்லு. எங்க ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, உன்னோட சாஸ்திரத்தை விட சம்பிரதாயத்தை விட உன் விளக்கமாற வெங்காயத்தை விட உன் அறிவு பெருசு, அதுல சிந்தின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மகாவிஷ்ணு அவன் இனி யூடியூப்ல கூட பேசக்கூடாது. ஸ்டாண்டப் காமெடிங்கிற நிலையிலிருந்து சீரியஸாலாம் பேசினா என்ன நிலைமையாகுங்கிறத சொல்லி கொடுக்கணும். தமிழக மக்களே, நமக்கு கிடைச்ச கல்வியையும் அறிவியலையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம ஆளாக்கி வச்சிருக்காங்க. நம்ம பிரதமர், கவர்னர், இந்த காமெடியை வரைக்கும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்தாலும் நம்ம கல்வியும் அறிவையும் நம்ம பாதுகாத்துக்கணும். தொடர்ந்து பேசுவோம், கல்வியை பாதுகாப்போம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.